என்ன தான் சனி ஞாயிறு லீவாக இருந்தாலும் அந்த டைம் எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகுது. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணணும், ஃபேமிலி டைம் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியாக என்ன முடிவு பண்ணோம்னா, மீனை சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ மீனை மட்டும் சுட்டு சாப்பிட்டா வயிறு ரொம்பாது. ஸோ ஆப்வியஸாக நாங்கள் பரோட்டாவும் வாங்கிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி நாங்கள் மீன் வாங்கினோம், எப்படி நாங்கள் மீன் சுட்டு சாப்பிட்டோம், என்னென்ன மாதிரி ஃபன்லாம் நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்ப தூரம் தேடி போயிட்டு ராத்திரி நேரத்தில் எங்கேயும் மீன் பெருசாக இல்லை. ஸோ நாங்கள் பார்த்த கடையில் ஒரு மீன் வாங்கினோம். அந்த மீனோட நேம் கூட எனக்கு சரியாக தெரியல. 1.5 கிலோ கிட்டே இருந்தது. ஸோ நைட் டைம்ன்றதுனால அவங்க அதை உள்ளே தான் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மீனோட ரேட் அரௌண்ட் 1200 வாங்கினாங்க. ஸோ பெரிய மீன் நல்லா தான் இருந்தது. ஸோ அவங்க நின்று நாங்கள் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். அவங்களே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட சொல்லிட்டோம். ஸோ க்ளீனாக அவங்க வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக ஸ்லைஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நைட் டைமுன்றதுனால பெருசாக கடைலாம் இல்லை, அவங்களே ஒரு மீனை பொரிச்சு தான் விற்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் சிக்கன் அந்த மாதிரி தான் நாங்கள் சுட்டு சாப்பிட்டோம், சிக்கன் தந்தூரி. அப்போ கங்கு பிடிக்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கும் லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் நம்ம வெட்டுறதையாவது அழகாக வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டோம். அண்டு நாங்கள் வாங்கினது வந்து இந்த விகேபுரத்துக்கு எதிரில் ஒரு மீன் மார்க்கெட் மாதிரி இருக்கும். ஸோ சுதா மீன் ஸ்டால்னு இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். நைட் டைமில் பெருசாக கஸ்டமர்ஸ் வந்து ஃபிஷ் ஃப்ரையை தான் வாங்க வருவாங்க. சப்போஸ் எங்களுக்கு கங்கு பிடிக்க லேட் ஆகிட்டு எங்களால் பொரிக்க முடியலன்னா கண்டிப்பாக நாங்கள் இங்கே வந்து மீனை வாங்கி அதையே வச்சு வீடியோ மேனேஜ் பண்ணிடலாம் தான் நினச்சிட்டு இருந்தோம். லெட்ஸ் see. சைட் பை சைடு எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இங்கே ஒருத்தர் மீன் வாங்க, அங்கே இன்னொருத்தர் பரோட்டா வாங்க. ஸோ எல்லோரும் ஆளாளுக்கு அவங்கவுங்க ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் இதை ஸ்லைஸ் பண்ணதும் இங்கேருந்து எடுத்துகிட்டு கிளம்பிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். பொறுப்பு இருக்கு. முள்ளு இருக்குமா நிறையா? இன்னும் செண்டு முள் போடுவாங்க. அப்பாடா வெட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ பீஸும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பீஸ் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பீஸ் வந்திருக்கும். பெரிய மீனுன்றதுனால எங்களுக்கு சின்ன சின்னதாகவும் இருந்துச்சு. ஸோ வெட்டி முடித்ததும் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இன்னொரு வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் சீக்கிரமாக. ஸோ அங்கே போயிட்டு ஒரு பெரிய பெரிய தட்டில் மீன் எல்லாத்தையும் கொட்டிட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வாஷ் பண்ணுறதுக்கு நாங்கள் கல்லுப்பு அதெல்லாம் போட்டு க்ளீனாக வாஷ் பண்ணோம். ஆக்சுவலி மீனில் சின்ன சின்ன இதெல்லாம் இருந்துச்சு, சின்ன சின்ன குடல் அதெல்லாம் அந்த பார்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. சொன்ன மாதிரி கல்லுப்பு தென் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா விரசி எடுத்ததும் மீன் இன்னும் நல்லாவே வெள்ளைன்னு ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா மசாலா தான் தடவணும். ஸோ மசாலா தடவலான்னு சொல்லிட்டு மசாலாவும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ கழுவுனதும் எல்லா மசாலாலையும் சேர்த்து நல்லாவே எல்லா பீசஸையும் நல்லா தடவி எடுத்துட்டோம். ஸோ மசாலா என்னென்னலாம் போட்டிருந்தோம் பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக ரெட் சில்லி பவுடர் போட்டிருந்தோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்கிட்ட இல்லை. ஸோ இதை வச்சே உப்பு தூள் உப்புலாம் போட்டு இதை நல்லா விரசி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பீஸ்லேயும் நல்லா விரசி வச்சாச்சு. பீஸ்லாம் ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. டேஸ்ட் தான் எப்படி இருக்கும்னு தெரில. எப்போவுமே வீட்டில் இருந்து தானே சுட்டு சாப்பிட்றோம். ஸோ இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக தோட்டத்துக்கு போய் சுட்டு சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு ஒரு சடன் ஐடியா ஸ்பார்க் ஆச்சு. ஸோ நாங்கள் என்ன டிசைட் பண்ணோன்னா, அகஸ்டின் ப்ரோவும் பக்கத்தில் இருந்தாங்க. ஸோ அவங்க தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நல்லா மசாலாலாம் தடவிட்டு அவங்க தோட்டத்துக்கே போய் சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட் டைம் மீதி வச்சுருந்த கறியை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். கங்கு பிடிக்க அந்த சுடுறதுக்கு கறி யூஸ் பண்ணுவாங்கள்ல, சார்கோல், அது. ஸோ ஃபஸ்ட்டு அகஸ்டின் ப்ரோ தோட்டத்துக்கு போயிட்டு ஒரு சின்ன விசிட் போட்டுட்டு என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் தேவை அப்படின்றத பார்த்துட்டோம். அங்கே எங்களுக்கு இந்த ஒரு கோலி சடவும் கிடச்சிது. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தென் நாங்கள்
செஞ்சு வச்ச ஃபிஷ்ஷையும் நாங்கள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ தோட்டத்துக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு பிளேசஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ எங்களுக்கு முன்னாடி அங்கே யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா வந்து குட்டி எஸ்ராவும் ஜெஸ்தத்தானும் இருந்தாங்க. ஸோ அங்கே ஆல்ரெடி எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணி வச்சுருந்தது. லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண அதே மீதம் உள்ள கறியை தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ சுற்றி கல் அடுக்கிட்டு இந்த சைடில் வந்து உட்காரு. அங்கே தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி காளான்லாம் வேறு முளைச்சிருந்தது. ஸோ கங்கு பிடிக்க ஆப்வியஸ்லி லேட்டாக தான் ஆகும். ஸோ அது வரைக்கும் இங்கே சுற்றி பார்க்கலான்னு நாங்கள் உள்ளே பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து சின்ன வாட்ஸ் தட் சுண்டக்கான்னு சொல்லுவாங்கள்ல, காரக்குழம்புலலாம் போடுவாங்கள்ல அது. ஸோ கங்கு பிடிக்க வைக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சிரட்டை அதெல்லாத்தையும் எடுத்து அவங்களோட வேலையில் மும்முரமாக இறங்கியாச்சு. எல்லா சட்டமும் சுற்றி மயிலா வைக்க முடியும்னா இன்ஜினியர் ஆர்கிடெக்டர் சட்டம். இவ்வளோ நேரம் கங்கே பிடிக்கல. சரி மாமா வந்துட்டாங்க, மாமா பார்த்ததும் கங்கு பிடிச்சிரும்னு பார்த்தோம். இது வேணும்பா நண்பா நல்லா அடி, ஜஸ்ட்டு கொஞ்சம் உட்காரிக்கலாம். தெரிச்சு வெடிச்சவொன்னு ஓடிடுவோம். பெட்ரோல் போட அதுக்குதான் கூட்டாமா நான் பார்த்தேன். ஆடு பாம்பு விளையாடு பாம்பு. ஜெஸ்ஸை தான் ஆயுதத்தை எடுத்துட்டாங்க. ஸோ ஆப்வியஸாக கங்கு கண்டிப்பாக பிடிச்சிரும். எஸ், பிடிச்சிருச்சு. தீ தான் பிடிச்சிருக்கு. ஸோ ஆப்வியஸாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கங்கு பிடிச்சிரும். சைடில் அழுதுட்டுருக்க எங்கள் ஸ்டெலினுக்காக அத்தை தாலாட்டு பாடிட்டுருக்காங்க. லாஸ்ட் டைம் ஃபேன் இருந்ததுனால ஈஸியாக அந்த காற்று வீசுறது ஈஸியாக இருந்துச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃபைனலி த டைம் ஹேஸ் கம், அவ்வளோதான். ஸோ இப்போது நம்ம வரிசை வச்சுருக்க மீனை வைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ அதே அந்த கம்பி ஷீல்டை போட்டு மீனை ப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஸ்டீஃபன் ராஜ் ரெடியாக இருந்தாங்க. எஸ், ஹியர். ஸோ ப்ளேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது கொஞ்சம் ஜூஸியாக இருந்ததுனால அதுக்குள்ளே அந்த மசாலாலாம் அந்த தீயில பட்டுட்டு இருந்தது. அண்ட் கங்கு பிடிக்கிறதும் அணையிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ பக்கத்துலேயே இருந்து ஜெசத்தான் ஊதிட்டு இருந்தாங்க அண்டு காற்றும் விசிறிட்டு இருந்தாங்க. அப்படி கங்குக்குள்ளே போடுவானுங்க இதுக்கு. ஹலோ பரவாயில்ல, அது பக்கத்தில் வச்சு ஊதிடலாம். அந்த சைடு இங்கே உள்ள வையா. அவன் ஊதிட்டே இருக்காங்க. மீனை பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. எப்படா செஞ்சு முடிப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மாற்றி மாற்றி மீனை திருப்பி போட்டு ஃபைனலாக ரெடியாக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம விருந்து ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு வாழை இலையை போட்டாச்சு. வாழை இலையை போட்டுட்டு மீன் அங்கே சைடில் ரெடி ஆகிட்டு இருந்தது. அதுக்குள்ளே நம்ம வாங்கிட்டு வந்த பரோட்டாலாம் வேட்டையாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
வேட்டையாட ஆரம்பிச்சாச்சு. மீன் ஸ்பீடாக ரெடி ஆகிட்டுருக்கு. மாமா கங்கு பிடிக்க வைப்பாங்கன்னு பார்த்தா ஊதுங்க ஊதுங்கன்றாங்க, திருப்புங்க திருப்புங்கன்றாங்க. எப்படியோ அண்ட் ஃபைனல் பேட்சையும் நாங்கள் அதிலே போட்டுட்டோம். டைம் ஆகிட்டே இருந்தது. ஸோ இப்போவே டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 11 o'clock இருக்கும். ஸோ இதுக்கு மேலே லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அடுத்த பேட்சையும் அது கூடவே சேர்த்து பக்கத்தில் போட்டாச்சு. எஸ், நல்ல ஒரு கிளைமேட். எஸ், வானத்தையும் பார்த்து நிலாவையும் ப்ளாட் பண்ணியாச்சு. தென் இப்போது நம்ம சாப்பாடு ஆரம்பிச்சிடலாம். ஸோ போட்ட வாழை இலையில் பரோட்டாவை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மொத்தம் எத்தனை பரோட்டா வாங்கினோன்னு கூட கணக்கு தெரியல. எல்லா பரோட்டாவும் போட்டு மொத்தமாக பிச்சு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டோம். தெரியுதா? எடுக்கிறியா ஜிஸு? இருவா சரி, அந்த போட்ட முடிய போகுது. பிக்கிறாங்க பிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. யாரையும் கையை வைக்கவே விடலை. ஸோ இருந்ததை வச்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அண்ட் தென் சூடாக மீன் சுட்டு வச்சுருந்த மீன் இருந்துச்சு. இருந்த எல்லா 10 பரோட்டாக்கு மேலே இருந்தது. எல்லா பரோட்டாவையும் ஒன்றா பிச்சு போட்டாச்சு. எல்லாரும் ஒரு பிடி பிடிக்க போகிறாங்க. பக்கத்தில் யார் தான் கோடு போட போகிறான்னு தெரியல. மாமா கோடு போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, யார் எத்தனை பரோட்டா சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு. எஸ், சால்னாவை ஊற்றியாச்சு. ஸோ இதுதான் மெயினாக இருந்துச்சு. அண்ட் ஃபிஷ் வந்து சைடில் தான் கொடுத்த எல்லா வகையான குழம்பையும் போட்டு ஒரு விரசியாச்சு. இன்றைக்கி ஒரு புடி. டு பி ஃப்ராங்க், இதை சாப்பிட்டு முடிச்சதும் எங்களால் மீனை சுத்தமாக சாப்பிடவே முடியலை. எப்படியோ சாப்பிட்டு அன்றைக்கி டே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.